இபிஎஸ்ல போயிட்டு எல்லாருமே இந்த 6 பேர் பேசணும்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் இபிஎஸ் என்ன சொன்னா அவர் சொல்றது எனக்கு பச்சை போய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அங்க உள்ள மற்ற 5 பேர் இருக்காங்களா, அவங்க தான் அதை வந்து வெளிப்படையா சொல்லணும். இன்னொன்று சொல்லிக் கொள்கிறேன், எனக்கு அந்த துரோகம் செய்த ஒருவரை தவிர அவரை சேர்ந்த ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களை தவிர யார் மேலே எனக்கு வருத்தம் இல்லை, கோபம் இல்லை. ஆனால் அவர்கள் இப்படியே அமைதி காத்தால் அம்மாவின் இயக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு மிகவும் பெரிய பின்னடைவை சந்திக்கப் போகிறது. அப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்க நாங்கள் தான் வரப்போகிறோம். தேர்தலுக்கு முன்னரே விழித்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் பணபலம் இருக்கிறது, இரட்டை இலை இருக்கிறது அப்படி என்றெல்லாம் நம்பி இரட்டை இலை இதுவரை சிதைத்துக் கொண்டு வந்து விட்டீர்கள். நீங்கள் உணருங்கள், இல்லை என்றால் நாங்கள் அதற்கு பொறுப்பாக முடியாது என்பதை மாத்திரம் அங்குள்ள தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் இந்த நேரத்தில் சொல்வது எனக்கு கடமை என்று நினைக்கிறேன். இன்னொன்று சொல்றேன், பழனிசாமியும் அவரை சேர்ந்தவர்களும் எங்கள் கட்சியை அழிப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்யறான்னு தெரியும். எங்க கட்சியில இருப்பவர்களை ஒரு மாவட்ட செயலாளர், நாகப்பட்டினத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் செயல்பாடு சரியில்லை என்று நாங்கள் மாற்ற போறோம்னு அவங்களை உங்கள் கட்சியில் சேர்க்கிறீங்க. அதுபோல மதுரையில் உள்ள எங்க ஒரு மாவட்ட செயலாளர் நீக்க போறது தெரிஞ்சது அவரை அங்கே பிடிச்சிட்டு போறீங்க, புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி. இது போல எங்க நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் அவர்களுடைய தேவைகளை அறிந்து. இது எங்கள் கட்சி, அதாவது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறப்ப செய்வார்களை எப்படி நம்பி எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் வருவாங்க? இதெல்லாம் டெல்லியில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு கட்டுப்பட்டவன். எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ பின்னடைவுகளை தாண்டி என்னோடு நிற்பவர்களுக்காக நான் முடிவெடுப்பேனே தவிர எனது சுய லாபத்திற்காக நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ணாமலை நல்ல நண்பர், அவர் எங்கள் கட்சிக்கு கூடாத ஒரு விஷயத்தை நாங்கள் படிக்கிற மாதிரி விஷயத்தை அவர் எப்படி எங்கள்கிட்ட பேசுவார்? கரெக்டா? அதுதான் உண்மை. பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் தான் நாங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வேற யாரோ ஒருவர் இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் நாங்கள் எப்படி கூட்டணி சொல்ல முடியும்? அதனாலதான் வெளில வந்து, வேற ஒன்றும் இல்லை. முதல்வர் வேட்பாளர் இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க கட்சியோட பிரச்சனை. எங்களை அழிச்சுக்கிட்டு நயினார் ஜெயிக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. எங்களை மதிக்காதவர்களை யாரா இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம். நாங்க அதான் கேட்டேன், நாங்க எங்களை அழைச்சிக்கிட்டு யாரை எதிர்த்து எந்த துரோகத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோமோ அவங்களோட நாங்க நிக்கணும்னு நயினார் எதிர்பார்த்தால் அது அவரது மனநிலையை தான் காட்டுகிறது தவிர அவர் நாங்கள் வருவதே விரும்பவில்லை என்பதுதான் அவருடைய பேச்சு காட்டுகிறது. சும்மா வெளியில கூட்டணி பன்னீர்செல்வம் அன்றைக்கு அவரை வருத்தப்பட்டப்பா என்னிடம் பேசி இருந்தால் அப்படின்னு சொல்றார். அதிலேயே அவர் மனநிலை புரிகிறது. இதுக்கு மேல அவரை எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். இதுக்கு மேல நான் பேச விரும்புகிறேன். அதாவது எங்களை அழைத்துக் கொண்டு நாங்கள் செய்து இன்னொருத்தரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. திருந்த வேண்டியவர்கள் அவர்கள், திருத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள், அவ்வளவுதான். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.